குட் மார்னிங். நான் உங்கள் ஜான் பேசுகிறேன் ஜேபி ஸ்போர்ட்ஸ்லேருந்து. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மேட்ச் பார்த்தீங்கன்னா டே 3 மேட்ச் நம்பர் 1 பாலாசிசி வெர்சஸ் சென்னை 95 இடையிலான மேட்ச். ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் எடுக்க முடியல டியூ டு சம் இஷ்யூனால. ஸோ ஆஃப்டர் 4 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் பாலாசிசி வந்து 33 அடிச்சிருக்காங்க. 5th ஓவர் போகிறதுக்காக சாண்டி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஜப்பான் டீம் பாலாசிசிக்காக, நான் ஸ்ட்ரைக்கில் அருண். நல்ல ஒரு தடுப்பு, அருமையான ஒரு பந்து வச்சு சாண்டி கிட்ட அது அழகா ஒரு சிங்கிள் தான் போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. ட்ரை பண்ணாரு அருண், பட் இருந்தாலும் அது ஒரு ரன் மட்டும், ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் பாலாசிசி. ட்ரை பண்ணாரு, ஆனா அந்த அருமையான ஒரு ஷாட் ட்ரை பண்ணிருக்காரு ஜப்பான். நல்ல ஒரு ஷாட் ஜப்பான் கிட்ட, பட் இருந்தாலும் அது ஒரு ரன் தான். அருமையான ஒரு பால் சாண்டி கிட்ட, டாட் பால். நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட்ல போயிருக்கு. இரண்டா 2 ஓடி இருக்காங்க ஜப்பான், அந்த அளவு ஓடிட்டாரு. அப்புறம் ஒரு சென்சிபிளா ஆடிட்டு இருக்காரு அருண் டீம் பாலாசிசிக்காக. இதுக்கடையில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 5 overs கம்ப்ளீஷன் டீம் பாலாசிசியோட ஸ்கோர் 39, லாஸ் ஆஃப் 4 wickets. நல்ல ஒரு கேட்ச். அருண் தன்னோட விக்கெட்டை கேட்ச் என்ற முறையில் கொடுத்து வெளியேறாரு. அந்த முதல் பால், நெக்ஸ்ட் பால் விமல் கிட்ட இருந்து சந்துரு ஆன் ஸ்ட்ரைக். நோ பால் கொடுத்துருக்காங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. போதா, பட் இருந்தாலும் இது பாக்ஸ் நோ ஸ்ட்ரைக். இது ஒரு ஃப்ரீ ஹிட் பால். டாட் பால். நோ பால். அவரு அகைன் ஒரு டாட் பால் விமல் கிட்ட இருந்து. ஒரு சிறிய தடுமாற்றம் வருது சந்துரு கிட்ட. வைட். நன்றி நடுவர் அவர்களே. ஒரு நல்ல ஒரு ஷாட் சந்துரு கிட்ட. இதுக்கிட்ட ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் பாலாசிசி. நல்லா போட்டுட்டு இருக்காரு விமல். நன்றி நடுவரே. நல்ல ஒரு தடுப்பு, 1-2. ஆனா ஓடும் போதே சொல்லிட்டாரு ஜப்பான் 2 அப்படின்னு. சரி, தடுமாற்றம். இதுக்குள்ள 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பக்கத்துலயேங்க சர்க்கிள் உள்ளே. ஒரு சிங்கிள்ங்க. சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 6 overs கம்ப்ளீஷன் டீம் பாலாசிசியோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தலாம். 48. 7th ஓவர் போறதுக்காக சென்னை 95 இருந்து பிரகாஷ் வந்திருக்காரு. தம்பி கேப்ல போயிருக்கு. பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஸ்கோர். நன்றி நடுவர் அவர்களே. நல்ல ஒரு ட்ரை பண்ண முயற்சி. ஒரு ரன் மட்டும். நல்ல ட்ரை பண்ணாருங்க கீப்பர் கேட்சுக்காக. நல்ல ட்ரை பண்ணாரு, ரன்னுக்கான ட்ரை பண்ணாரு, பட் படல. இதுக்கடல ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சரியா தடுமாட்டுறீங்க. ஒரு சமத்துவரை ரொம்ப பாசிட்டிவா ஆடிட்டு இருக்காங்க டீம் பாலாசிசி. வரைக்கும் அரௌண்ட் ஒரு 13 runs கிட்ட வந்துடுச்சு. அருமையான ஒரு பால். என்னால டாட் எடுக்க முடியும்னு சொல்லி பிரகாஷ் ஒரு ட்ரை பண்ணாரு டீப்புக்கு, பட் இருந்தாலும் அது 1-2. இங்க பாருங்க மேஜிக்ங்க, இது ஓடிட்டாங்க. 3வது தேவையில்லாம ஓடி ஒரு ரன் அவுட் ஜப்பான். நல்ல ஒரு ஆட்டம்ங்க இது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 7 overs கம்ப்ளீஷன் டீம் பாலாசிசியோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 62, லாஸ் ஆஃப்
5 wickets. வீரா போட்டுங்க வீரா. டீம் சென்னை 95க்காக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்காக வீரா வந்திருக்காரு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் த கிரீஸ் விஸ்வா. டீம் பாலா சிசிக்காக ஒரு நல்ல பாசிட்டிவாக ஆடிட்டு இருக்காங்க. 7 ஓவர்ஸுக்கு 62 அடிச்சிருக்காங்க. கேட்ச் வந்து மிஸ் பிளஸ் ரன் அவுட் எடுத்திருக்காங்க. ஒரு அருமையான ஒரு ஷாட். 6 எங்க அடிச்சிட்டாருங்க. 6 மிக ஒரு அருமையான ஒரு பால். ஒரு டாட் பால். அப்புறம் ஒரு டாட் எடுத்திருக்காரு வீரா. அகைன் ஒரு டாட் பால். ஒரு அருமையான பந்து வீச்சுங்க வீரா கிட்ட. அருமையான ஒரு ஷாட். விக்கெட். இன்னைக்கு அந்த சச்சின் வந்து ஒரு 4 கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். 1 2 பின்னாடிங்க ஓடிட்டே இருக்குதுங்க. ஓடிட்டாங்க. 3 கிட்ட ஓடி இருக்காங்க. பட் இருந்தாலும் 3 ரன் ஓடுமா அவுட். 3 ரன் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் 3 ரன் அவுட் ஆயிருக்காங்க. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 8 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் பாலா சிசியோட ஸ்கோர் எவ்வளோன்றது பார்த்துடலாம். 71 70 அடிச்சிருக்காங்க. 71 அடிச்ச டீம் சென்னை 95 வெற்றி. ரொம்ப நன்றி. பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ற தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஃபீல்டிங். சரியான ஒரு ஃபீல்டிங். 6 சேவ் பண்ணி அது 5 ரன் சேவ் பண்ணிருக்காரு அருண் பாலா சிசிக்காக. ஃபீல்டர் பேரு ஷாட்டுக்கான முயற்சி பெருசா கனெக்ட் ஆகல. கேட்ச். 2 பேருமே மாத்தி மாத்தி. நெக்ஸ்ட் பால் ஸ்ரீகிட்ட நியூ பேட்ஸ்மேன் ஒரு அருமையான ஒரு ரிலீஸ் போட்டிருக்காரு. பவுண்டரியான்னு பார்க்கலாம். பவுண்டரி. போலரால கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு ஷாட்டுங்க. பட்டுன்னு திரும்பி அகைன் ஒரு ரிவர்ஸ்ல ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். அகைன் ஒரு பவுண்டரி போயிருக்குங்க. அங்க 2 பால் 2 பவுண்டரி ஆடி இருக்காரு அபி டீம் 95க்காக. யாருங்க இந்த நல்ல ஒரு டிரைவ். ஆனா பட் கனெக்ட் ஆகல. டாட் பால். அகைன் ஒரு ரிவர்ஸ் போயிருக்கு. அபி கிட்ட நல்ல ரிவர்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டுங்க அபி. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ரிவர்ஸ்ல டக் டப்னு அடிச்சாரு. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 1 ஓவர் கம்ப்ளீஷன் டீம் சென்னை 95 ஓட ஸ்கோர் 10 லாஸ் ஆஃப் 1 விக்கெட்ஸ். ஒரு சிறிய தடுமாற்றங்க சரவணங்கிட்ட. நல்ல ஒரு பேட்டிங். நல்லா ஆடிட்டு பாருங்க அபி சென்னை 95க்காக. நல்ல ஒரு ஃபீல்டிங். இங்க சந்திரகிட்ட இருந்து இது கட்ல ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க 95க்காக. நல்ல ஒரு ட்ரை தான். ட்ரைக்கான முயற்சி பட் சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு டீம் சென்னை 95க்கு. நல்ல ஒரு ஷாட். கிளியரா ஆடிட்டே இருக்காருங்க. எப்படி ஓடலாம் அடிப்பாரு. விக்கெட்ல ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஆடுன்னு சொல்லி ஆடிட்டு. அருமையான ஒரு ஷாட். கேப்ல போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் அங்க அருண்கிட்ட. அருண் நல்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு பவுண்டரி சேவ் பண்ணிருக்காரு. இதுக்கெல்லாம் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபீல்டிங் அருண்க்கு. ஷாட் 6ங்க. ஒரு நல்ல ஒரு ஷாட். 6 வந்திருக்கு டீம் சென்னை 96 கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஒரு டெலிவரி சரௌண்ட் இருந்து டாட் பாலோட பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 2 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் சென்னை 95 ஸ்கோர் பாத்தீங்கன்னா 21 லாஸ் ஆஃப் 1 விக்கெட்ஸ். தேர்ட் ஓவர் போறதுக்காக பாலா டீம் பாலா சிஸ்கா வந்திருக்காரு. நல்ல ஒரு பால். அதை ட்ரை பண்ணாரு ஃபீல்டிங். பட் இருந்தாலும் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பாலர். நல்ல ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. பட் இருந்தாலும் அது 1 ஆகுமா 2 ஆகுமா? 1 ரன் மட்டும். 1 ரன் கிடைச்சிருக்கு. பை என்ற போயிருக்கு. ஒரு சிறிய தடுமாற்றம். இதுல 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் 2 ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். 1 ரன் மட்டும். அபி நல்லா ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஷாட். ஒரு லெஃப்ட் சைடுல ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க.
நல்ல ஒரு ஷாட். அருண் கிட்ட பால் போனாலும் மிஸ் ஆகாதுங்க, கத்திட்டே இருப்பாருங்க அருண். இந்த ஒரு ரனோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் 3 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் 8 டீம் சென்னை 95 ஓட ஸ்கோர் 28, லாஸ் ஆஃப் 1 விக்கெட். 4th ஓவர் பொறுத்தவரை சுரேஷ் டீம் பாலாசிஸ்க்காக நல்ல ஒரு தடுப்பு, நல்ல ஒரு பால். அது சிறந்த ஆடி இருக்காரு பாலாசிஸ்க்காக. ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் சுரேஷ்லேருந்து லட்சுமணன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு தடுப்புங்க, லக்ஷ்மண் கிட்ட கிளியரா ஆடி இருக்காருங்க. ஒரு ரன் மட்டும். அருமையான ஒரு ஷாட், ரிவர்ஸ் எடுத்துருக்காங்க. 6 பவுண்டரி. அடி ரிவர்ஸ் கிளியரா ஆடிட்டு இருக்காருங்க எல்லா பால். ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க. டாட் பால். என்னால ஒரு டாட் எடுக்க முடியும்னு சொல்லி சுரேஷ் நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட்ல போயிருக்கு. 1 2 சிறு தடுமாற்றம். இதுக்கட்டில் ஒரு 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 4 தடுத்திருக்காங்க. 2 ரன் மட்டும். இந்த 2 ரனோட 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் பிரேக் அவுட். 37, லாஸ் ஆஃப் 1 விக்கெட். இன்னும் 24 பாலுக்கு 34 ரன் அடிச்சா டீம் சென்னை 95 வெற்றி. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் பிரேக். 5th ஓவர் பொறுத்தவரை சரண் டீம் பாலாசிஸ்க்காக ஒரு நல்ல ஒரு தடுப்பாட்டம். நல்ல ஒரு பால் போட்டிருக்காரு சரவணா. நல்ல ஒரு ஷாட். லக்ஷ்மண் ஓபனிங்ல இருந்து ஆடிட்டு இருக்காருங்க. ஃபீல்டிங் பண்ணிட்டாரு சந்துரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் தான், பட் இருந்தாலும் ஒரு ரன் தான். நல்ல ஒரு ஷாட் அபிகிட்ட. ஒரு ரன் மட்டும். அருமையான ஒரு ஷாட். டைரக்ட் டு தி ஃபீல்டர். இல்ல கேட்சா டிராப் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் சரணாட்டு இருந்து அபியான் ஸ்ட்ரைக். ஒரு வேஸ்க்கு ட்ரை பண்றாங்க. ஒரு டாட் பால். ஒரு கேட்ச் வந்திருக்கு. பட் 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் இது. 2 ரனோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 5 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் சென்னை 95 ஓட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 43. 6th ஓவர் போறதுக்காக சுரேஷ் டீம் பாலாசிஸ்க்காக ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்ல போல, பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஃபீல்டிங். 1 2 2 ரன் எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நெட்ல ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு அடிங்க இது. நல்ல ஃபீல்டிங் அங்க. இதுக்கெல்லாம் ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க. லக்ஷ்மண் நல்லா ஆடி. நல்ல ஒரு ஷாட் கரெக்டா பிக் பண்ணிருக்காரான்னு பார்க்கலாம். அருண் இன்னைக்கு நிறைய சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. 2 6 சேவ் பண்ணிருக்காரு, ஒரு 4 சேவ் பண்ணிருக்காரு. இவரு நல்ல ஒரு ஷாட். அப்பயும் ட்ரை பண்றாரு என்னால முடியும்ட்டு, பட் இருந்தாலும் இதுக்கடையில ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க. கிட்ட எங்க போனாலும் பால் அவன். ஒரு ரன் மட்டும் இல்ல 2. ஒரு ரன். நல்ல ஒரு ஷாட் அபிகிட்ட. டைரக்ட் டு தி ஃபீல்டர். ஒரு ரன் மட்டும். இந்த ஒரு ரனோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 6 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் 6 ஓவர் முடிவில் டீம் சென்னை 95 ஓட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 51. 12 பாலுக்கு 20 ரன் அடிச்சா டீம் 95 வெற்றி. பார்க்கலாம். 7th ஓவர் போறதுக்காக பாலாசிஸ்ல பாலா வந்திருக்காரு. அபியான் ஸ்ட்ரைக். அருமையான ஒரு ஷாட். 6 நல்ல ஒரு ஷாட்டுங்க அபிகிட்ட இருந்து. 11 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். மேட்ச் வந்து 50-50 ரேஞ்சில் இருக்கு. யார் வெற்றி பெற போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம நல்ல ஒரு ரிவர்ஸ். டாட் பாலா. டாட் பால்.
9 பால்ல 13 அடித்தால் 9 balls, 13 runs. அடிச்சாலே அது ஒரு பிளஸ். அகைன் ஒரு டாட் பால். நல்ல ஒரு பந்து வச்சிங்க பாலா கிட்ட ஒரு 6 அருமையான ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. 2 ரன்னுங்க கிளியரா 2 ரன் ஓடிட்டாங்க. 7 பாலுக்கு 11 ரன் அடிச்சா வெற்றி. பாலா கிட்ட நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காங்க. டைரக்ட் டு தி ஃபீல்டர் விக்கெட். க்ரூஷியல் டைம்ல ஒரு கேட்ச் எடுத்திருக்காருங்க அஜய். பாலா ஒரு 6 கொடுத்தாலே என்னால ஒரு செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் ஸ்ட்ரீக் கிட்ட இருந்து 6 balls 11 runs அபி ஆன் ஸ்ட்ரைக். அருமையான ஒரு ஷாட் 6ங்க. ஒரு நல்ல ஒரு சென்சிபிளான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு அபி டீம் சென்னை 95க்காக. 5 பாலுக்கு கடைசியில விட்டுட்டாரா 5 ரன் அடிக்கணும். நல்ல ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. செகண்ட் பால் நல்ல ஒரு சிங்கிள் ஆடி கொடுத்திருக்காரு அபி. முக்கியமான டைம்ல ஒரு 6 ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 4 balls 4 runs அடிச்சா டீம் சென்னை 95 வெற்றி. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. டாட் பால் 3 ball 4 run அடிக்கணும். பார்க்கலாம் 3 பாலுக்கு 4 அடிக்கணுங்க. மீண்டும் ஒரு டாட் கிடைச்சது. பட் இருந்தாலும் அது ஒருத்தர் முடிச்சு அங்க அவுட்டா இருக்குமான்னு பார்க்கலாம். இல்ல ஓடிட்டாங்க. 3வது ரன் ஓடி இருக்காங்க. அதுவும் அவுட்டுங்க. 5th ball ஸ்ட்ரீக் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு சென்சிபிள் ஆடிருக்காங்க. மேட்ச் டிராவ் ஆயிருக்கு. மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க. 1 பாலுக்கு 1 ரன் அடிச்சா வெற்றி. பார்க்கலாம். நல்லா ஆடிட்டு இருக்காங்க சென்னை 95. இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காங்க. சென்னை 95 வின் பண்ணிருக்காங்க. ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச் இது. டீம் பாலாசிசி வெர்சஸ் டீம் சென்னை 95 வாழ்த்துக்கள். 5 நிமிஷம் பிரேக் கொஞ்சம்